ஒவ்வொருவருக்குமே மனதைரியம் அப்படின்றது நிச்சயமாக இருந்தே ஆகணும். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சரி, இல்லை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமான சில விஷயங்கள் நடக்குது, வாழ்க்கையில் சில இடங்களை நம்ம தோற்று போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய மனதை தவற விட்டு விடக்கூடாது. அது மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பக்கம்னு நம்ம நினைக்கிறது தவறு. வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் எதிர்நீச்சல் போட்டு அதை நம்ம நிச்சயமாக வெற்றி அடைஞ்சே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிறவி நம்ம எடுத்ததுக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய புத்திசாலித்தனத்தால் அதை நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றிக்கணும். அது நம்மளுடைய கைகளில் தான் இருக்குது. இங்கே அப்படி தான் ஒரு நபர் வெள்ளத்தில் மாட்டிக்கிறாரு. எப்படி அந்த தீயணைப்பு துறையினர் அவரை மீட்டெடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும் பொழுதே ரொம்பவே பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்குது. மிகப்பெரிய அளவில் ஆற்றினுடைய நடுவில் அந்த நபர் நிற்கிறாரு. கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் அந்த விஷயம் போயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கும்போதே தெரியுது. எதற்காக இந்த மாதிரிலாம் ஒரு முடிவெடுக்கணும், எதற்காக இப்படிலாம் மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்தோன்னா ஒரு நபர் தன்னுடைய குழந்தைகள் கண் முன்னாடியே குளிக்கிறேன், நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றில் தண்ணியில் அடித்து செல்லப்பட்டிருக்காரு. அப்போ தன்னுடைய குழந்தைகள் முன்னாடியே அவர் சடலமாக மீட்கப்பட்டது மிகப்பெரிய அளவில் ஒரு சோகமான விஷயமாக நடந்தது. இது திருப்பூரில் தான் நடந்துச்சு. விளையாட்டாகவோ இல்லை நம்ம தவறான முடிவை எடுத்தோ இந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. விளையாட்டாக செய்தால் ஆற்றினுடைய ஆழம் தெரிஞ்சு போகணும். இல்லை எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நான் என்னுடைய உயிரை மாய்த்துக்கிறேன் அப்படின்னு போனால் அதை தவிர ரொம்ப கொடுமையான விஷயம் நம்ம குடும்பத்தார் கொடுக்கக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் தோற்று போனால் கூட நம்மளை தேற்றி நம்மளை நல்லபடியாக அந்த விஷயங்கள்லேருந்து மீட்டு கொண்டு வந்துடுவாங்க குடும்பத்தினர். ஆனால் அவங்கள நம்ம இடையில் தவிக்க விட்டு போனோம் அப்படின்னா அதை விட மோசமான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. எப்படியோ இந்த நபரை நீண்ட நேரம் பார்த்தோன்னா ஒரு கஷ்டத்திற்கு பின்னாடி அவரை மீட்டு எடுத்திருக்காங்க அப்படின்றதான் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை போன்ற விஷயங்களை பற்றின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.